மறுநாள் அதிகாலையில் ஒற்றையாக நான் கடலின் எதிரில் நின்றேன். கடல் ஆச்சரியம் மிகுந்தது, பிரமிக்கச் செய்யும். இதுவரை கடலையே பார்த்திராத பல கிராமத்துச் சுற்றுலாப் பயணிகள் சுடும் வெயிலில் மெரினா கடற்கரை நோக்கி ஓடி வருகிற மக்களைக் கண்டு பல சமயங்களில் நான் மனம் சந்தோஷமடைந்தது உண்டு. சரி, இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். உயிர் பிரியும் தருணத்தில் என் உடல் கடலுக்குள் வீசி எறியப்பட்டு நான் மாண்டு போக வேண்டும் என்று இருந்தேன். இன்னுமா என்கிட்டே பொய் பேசறேள் என்று அவள் கேட்டாள். நான் காரணமான ஒரு பெரிய பொய்யை இதே கடற்கரையில்தான் அவள் முன்னிலையில் சில மாதங்களுக்கு முன்னால் போட்டு உடைத்திருந்தேன். அந்த அதிகாலையில் நடந்தது என் நினைவில் தெரிந்தது. சுசுந்தாவின் நட்பு எனக்கு எதிர்பாராமல் கிடைக்க நேரிட்ட, என்னை அவள் மிஸ்டர் ராம்குமார் என்று அழைத்துக் கொண்டிருந்த ஆரம்ப நாட்களில் அவள் P.A. பட்டதாரி என்று தெரிந்தபோது என்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்ற நடுக்கத்தில் வெறும் B.A. பட்டதாரி கூட இல்லாத நான் அவளிடம் M.A. பட்டதாரி என்று பெரிய பொய்யாகச் சொல்லிவிட்டேன். நட்பு அற்புதக் காதலாகி மிஸ்டர் ராம்குமார் சுகந்தாவின் ஃப்ரெண்டானேன். சுசுந்தா, சொல்லுங்க. பயமாக இருந்தது. மறுபடியும் சுசுந்தா என்றேன். சுகந்தாவுக்கு என்னவாம்? சுகந்தா, ஏன் இப்படி அறுக்கிறேள்? சுகந்தா சுகந்தான்னு ஒரு விஷயம் கொஞ்ச நாளா உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. ஆனா அத உன்கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு. அவ்வளவு பெரிய விஷயமா? பெரிய விஷயமா நீ எடுத்துப்பியோன்னு தான் பயமா இருக்கு. நீங்க இப்படி சொல்றத பார்க்கறச்சேதான் எனக்கு பயமா இருக்கு. சிறிது நேரம் வெகு தூரத்து கப்பலையே பார்த்து கொண்டிருந்தேன். சொன்னா என்ன திட்ட மாட்டியே? கண்டிப்பா மாட்டேன். சொல்லுங்கோ, அவளை கேட்டேன். சுகந்தா, நீ எதுவரைக்கும் படிச்சிருக்கே? P.A. தான். அதுக்கு என்ன இப்போ? சரி, நான் எதுவரைக்கும் படிச்சிருக்கேன்? நீங்க M.A. நான் உண்மையை சொன்னேன். நோ சுகந்தா, நான் M.A. பட்டதாரி இல்லை. குப்பென்று என் உடல் வியர்த்து விட்டது. சுகந்தா என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். சொல்லாமலேயே இருந்திருக்கலாம் போலிருந்தது. சுகந்தாவின் முகம், கண்களில் கோபம் வந்து இருந்தது. அப்போ இதுவரைக்கும் M.A. கிராஜுவேட்னு சொல்லி என்னை ஏமாத்தியிருக்கேள். நான் வருத்தத்துடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். சுகந்தா சில வினாடிகள் கோபமாக இருந்தாள். ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டார் போன்ற இருந்தது. சரி, மே ஐ சே குட் பை என்றாள். என் கண்களிலிருந்து நீர் வராமல் இருக்க நான் அமைதியாக இருந்தேன். எனக்கும் சுகந்தாவுக்கும் ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தோம். சொல்லுங்கோ, உங்களுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு இந்த நிமிஷமே எழுந்து போயிடட்டுமா? அந்த நிமிஷமே எனக்கு தெரிந்துவிட்டது. சுகந்தா எனக்கு குட் பை சொல்லிவிட்டு உடனே எழுந்து போகப் போவதில்லை என்று. அவளின் கோபம் குறைந்துவிடும் என்று எதிர்பார்ப்போடு நான் பார்த்து கொண்டிருந்தேன். என்னத்துக்கு இத்தனை பெரிய பொய் சொன்னேள் என்று கேட்டாள். பொய் சொன்னது தப்புத்தான். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேள் தப்புத்தான்னு. உள்ளுக்குள்ள நான் என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் தெரியுமா? மௌனமாக இருந்தேன். இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லி இருக்கேளோ? நான் பேசாமலேயே இருந்தேன். பொய் பேசினா மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது யாராயிருந்தாலும் சரி, இனி பதில் சொல்லியே ஆக வேண்டுமென்ற என்று நான் முடிவு செய்தேன். வெயிட், நான் பொய் சொல்லணும்னு சொல்லல அப்படின்னா இப்ப உண்மையைச் சொல்லி இருக்க மாட்டேனே. அப்போ அந்த பொய்யைச் சொல்லாமலேயே இருந்திருக்கணும். ஏன் சொன்னேள்? நீ ஒரு கிராஜுவேட்டா இருக்கிறப்ப நான் ஒரு சாதாரண கிராஜுவேட் கூட இல்லைங்கிறத சொல்லிக்க பயமா இருந்துச்சு. நீ என்னை விட்டு போய்விடுவான்னு பயமா இருந்தது. சாரி, அதனாலதான் அப்படி பொய் சொல்லிட்டேன். சுகந்தா பட்டென்று சொன்னாள். இப்போ கூட உங்களை நான் லவ் பண்றதா யார் சொன்னது? நான் ஒன்னும் உங்கள லவ் பண்ணலையே. நான் இப்ப என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் நான் திகைப்புடன் அவளைப் பார்த்தேன். சிறிது நேர மௌனத்திற்குப் பிறகு சொன்னாள். இப்போ நான் பொய் சொன்னது மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படித்தானே இருக்கும் எனக்கும். சிரிங்கோ என்று என்னை திட்டினாள். சாரி சுசுந்தா
என்று நான் சிரிக்கிறேன். சொல்லுங்கோ, நீங்க MA படிச்சிருந்தாதான் உங்ககிட்டே பேசுவேன் சொன்னேனா? இல்ல. அப்புறம் நீங்க MA படிச்சவர்னா ஆபீஸ் முடிஞ்சதும் கொஞ்ச நாழியாவது உங்களோட பேசிண்டு இருந்துட்டு போகலாம்னு இப்படி ஓடி ஓடி வந்தீண்டிருக்கேன். அதற்கு மேல் பேச முடியாமல் சுகந்தா அழுதாள். சுகந்தா கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் குறைந்தது. சுகந்தா, இவ்வளவு கஷ்டமான பொய்யை உன்கிட்ட சொன்னதுக்கு எனக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். 1 மாசம் உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லு. பார்க்காமலேயே இருக்கேன், சரியா? தண்டனை உங்களுக்கு மட்டும்தான் தராப்புல இருக்கணும். இப்போ நீங்க சொல்றது எனக்கும் சேர்த்து நான் மாதிரி இருக்கு. சரி, இப்போ உண்மைய சொல்லுங்கோ. நீங்க எதுவரைக்கும் தான் படிச்சேள்? PA 1 வருஷம் போனேன். அந்தோட சரி, தூக்கி எறிஞ்சிட்டேன். ஏன் திடீர்னு நட்கழண்டுடுத்தா? எனக்கு ஏம்மா சுழல்றது? எங்க காலேஜ் வாத்தியாருக்குத்தானா மேல் மாடி காலியா இருந்தது. ஒரு நாள் கிளாஸ்ல அவன் என்னவோ லெக்சர் கொடுத்துட்டு இருந்தான் ஹேம்லெட் பத்தி. அப்ப நான் சீரியஸா நம்ம லாரன்ஸ் இல்ல அவனோட புக்கை படிச்சிட்டு இருந்தேன். அவன் சொல்றத கேட்காம நான் படிச்சிட்டு இருந்த பார்த்துட்டு வேகமா வந்து என்னடா படிக்கிறன்னு கேட்டான். இதத்தான் படிக்கிறேன்னு சொல்லி புக்கை எடுத்து காட்டினேன். எந்திரிச்சு வெளியில போய் படிறான்னு துரத்தி விட்டுட்டான். அன்னிக்கு வெளியில வந்தவன் தான் நான். திரும்பி காலேஜுக்குள்ளாரையே போகல. பாவிப்ப. அவனும் பெருசா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிச்சிருக்கான். ஆனா லாரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கல. அவன் படிச்சு என்ன செய்ய? அதான் கோவம் எனக்கு. பொய் பேசுறாள். சுகந்தா சொன்னாள். ஆமாமா, நீங்க எல்லாம் உண்மையாகத்தான் பேசறேள். அப்போ காதலுக்காக பொய் சொல்லலாம்னு சொல்றேள். அது எனக்கு தெரியாது. நான் பொய் சொன்னேன். ஆனா இனிமே சொல்ல மாட்டேன். இன்னமே சொன்னா தெரியும் செய்தி. அப்ப இன்னைக்கு என்ன மன்னிச்சிட்டே, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடு. செயின்ட் தாமஸ் மவுண்டில் அந்த சீலியா ஜேஸ்மின் என்ற ஆங்கிலோ இந்திய பெண்ணின் மீன் தொட்டி போன்ற வீட்டுக்குள் சில நிமிடங்கள் பேசி அமர்ந்திருந்து விட்டு சட்டென எழுந்து வெளியேறி வந்து விட்டேனே. 2 தினங்கள் கழித்து விதி சீலியா ஜேஸ்மின் என்ற பெண்ணின் எனக்கு டயல் பண்ணியது. ஹலோ ஹலோ, இஸ் இட் மிஸ்டர் ராம்குமார்? எஸ். குட் மார்னிங் பாஸ். சீலியா ஜேஸ்மின் ஸ்பீக்கிங். எனக்கு மேஜை மேல் ஏறி அமர்ந்து கொள்ளலாம் போலிருந்தது. ஒரே ஒரு நாள் 5 நிமிடம் வீட்டுக்குள் போய் பேசிவிட்டு வந்திருக்கிறேன். அதற்குள் பாஸ் என்கிறாள். தெரியாதது போல் கேட்டேன். விச் சீலியா ஜேஸ்மின்? மறந்துட்டீங்களா? உங்களிட ஸ்டீல் பீரோ ஆர்டர் கொடுத்த சீலியா ஜேஸ்மின். நிஜமா மறந்துட்டேன். சாரி. அன்றைக்கு எங்கள் வீட்டிலிருந்து வேகமா எழுந்து போயிட்டீங்களே. சாரி என்றேன். நோ நோ, அதெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு வெளியே கடைக்கு போக வேண்டியிருந்தது. அதனாலதான் உடனே கிளம்பிட்டேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் தான் உங்களை திட்டிவிட்டேன் என்று. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு ரிங் பண்ணினேன். டாங்க்யூ. ரொம்ப டாங்க்ஸ். ரிசீவரை வைத்து விட்டேன். சீலியா தோட்ட வேலை செய்ய நினைக்கிறாள் என்று தெரிந்தது. மீண்டும் டெலிபோன் ஒலித்தது. ஹலோ. ஏன் ராம்ஜி, இத்தனை நேரம் யாரோட வளன்னு பேசிண்டிருந்தேள? நீதானா? ஒரு கஸ்டமர் கூட பேசிட்டு இருந்தேன். தொணதொணன்னு பேசி அந்த ஆள் கழுத்தை அறுத்துட்டான். சரி, நீ காலங்கார்த்தால போன் பண்ற பார்த்தா என்ன? சரிதானா நான் சொல்றது? ரொம்ப ரொம்ப சரி. இன்னைக்கு நைட் நான் பெங்களூர் போறேன். பெங்களூரா? போச்சுடா. யாரோட போறே? எங்க பெரியப்பா வந்திருந்தார் இல்லையா, இன்னைக்கு நைட் கிளம்புறாரு. என்னையும் வாயேன்னார். ஒரே ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். திடீர்னு என்னை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போற. நீங்க மட்டும் என்னை விட்டுட்டு உங்க ஊருக்கு எத்தனை தடவை போறேன்? சரி, போயிட்டு வா. ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்கோ. ஒரே ஒரு வாரம்தான். அதுக்கு மேலே இருந்தே நான் அழுவேன். எனக்கும் அதேதான். அப்போ இன்னைக்கு நைட் கிளம்புறேன். 2 நாள் கழிச்சு எனக்கு லெட்டர் போடு. சரி என்றேன். பெங்களூர்ல இப்ப கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்கார்ப் இல்லாம வெளியில போவாத. சரி சரி, நாம் தோட்ட வேலை செய்யலாம் என்றிருந்தேன். தொடரும்